2026 ஜனவரி 25ஆம் நாள் அகில உலக 7வது இறைவார்த்தை ஞாயிறாக கொண்டாடப்பட நம் திருத்தந்தை லியோ திரு அவைக்கு அழைப்பு விடுத்துள்ளார். 2020ஆம் ஆண்டு முதல் திரு வழிபாட்டு ஆண்டின் பொதுக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு அகில உலக இறைவார்த்தை ஞாயிறாக சண்டே ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் கொண்டாடப்பட நம் மேனாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அழைப்பு நல்கினார். அப்போது அவர்களுடைய கண்கள் திறந்தன என்ற புனித லூக்காவின் இறை வார்த்தையை மையப்படுத்தி 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் நாள் திருவிவிலியத்தின் பேராயர் புனித ஜெரோமின் விழா அன்று தன் திரு தூது ஊக்க உரையை வெளியிட்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அகில உலக இறைவார்த்தை நாளை அறிவிப்பு செய்தார். இறைவார்த்தை நம் உள்ளத்தையும் வாழ்வையும் நல்வழிப்படுத்தி அவநம்பிக்கையும் அறியாமையும் அகற்றி புதிய ஒளியோடு பயணிக்க நம் கண்களை திறக்க வல்லது என்ற எம்மாவு அனுபவத்தை உயிர்ப்பின் அனுபவமாக தரும் நாளாக அகில உலக இறைவார்த்தை ஞாயிறு கொண்டாடப்பட திரு அவை நமக்கு வழிகாட்டுகிறது. இயேசுவின் நற்செய்தியை கேட்பதும் வாசிப்பதும் தியானிப்பதும் வாழ்வாக்குவதும் நம்பிக்கையாளர் அனைவரின் இன்றியமையாத கடமை என்பதை இந்த இறைவார்த்தை ஞாயிறு மீண்டும் வலியுறுத்துகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மைய கருத்தினை சிந்தனையை இறைவார்த்தையின் அடிப்படையில் முன்மொழிந்து இறைவார்த்தையின் மேன்மையையும் புனிதத்தையும் போற்றும் நாளாகவும் இறைவார்த்தைக்கு ஏற்ப நம் நம்பிக்கை வாழ்வு அமைய வேண்டும் என அறிவுரை வழங்கும் ஆண்டவரின் நாளாகவும் அகில உலக இறைவார்த்தை ஞாயிறு கொண்டாடப்படுகிறது. அதன் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டின் ஜனவரி 25ஆம் நாள் இறைவார்த்தை ஞாயிறாக நாம் கொண்டாடப்பட அகில உலகமும் அழைக்கப்படுகிறது. தமிழ்நாடு திரு அவையில் ஒவ்வொரு செப்டம்பர் மாதமும் திருவிவிலிய மாதமாக நாம் சிறப்பாக கொண்டாடினாலும் அண்மை ஆண்டுகளில் அகில உலக இறைவார்த்தை ஞாயிறுக்காக திருத்தந்தை முன்மொழியும் இறைவார்த்தையே தமிழ்நாடு திரு அவையும் தன் சீரிய சிந்தனைக்கும் செயல்பாட்டிற்கும் அந்த ஆண்டின் மைய கருத்தாக எடுத்துக்கொள்கிறது என்பதை இங்கே பணிவுடன் உங்கள் மேலான கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். எனவே இந்த ஆண்டுக்கான அகில உலக இறைவார்த்தை ஞாயிறுக்கான திருத்தந்தையின் அழைப்பை இங்கே மகிழ்ச்சியோடு அறிமுகம் செய்ய விழைகிறேன். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக கொலோசியர் 3:16 எனும் புனித பவுலின் அழைப்பே இந்த 2026ஆம் ஆண்டின் இறைவார்த்தை ஞாயிறுக்கான முழக்கமாக அறைகூவலாக விடுக்கப்படுகிறது. இந்த ஆண்டு ஜனவரி 25ஆம் நாளில் புனித பவுலின் மனமாற்ற அழைப்பு விழாவில் இறைவார்த்தை ஞாயிறாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இன்னும் இந்த நாளுக்கு மெருகூட்டுகிறது. அத்துடன் அகில உலக கிறிஸ்தவ ஒன்றிப்பு வாரத்தின் நிறைவு நாளான ஜனவரி 25ஆம் நாள் அகில உலக இறைவார்த்தை நாளாக இந்த ஆண்டு கொண்டாடப்படுவது கூடுதல் சிறப்பையும் இந்த நாளுக்கு வழங்குகிறது. கிறிஸ்துவே நற்செய்தி. இந்த ஆண்டிற்கான இறைவார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது முதல் சிந்தனையாக நற்செய்தி என்பது என்ன, யார் என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இறைவார்த்தை என்பதை கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி என்று புனித பவுல் அடையாளப்படுத்துகிறார். கிறிஸ்து என்றாலே அது ஒரு நற்செய்தி என்பதும் நற்செய்தி என்றாலே அது கிறிஸ்துவே என்பதும் திரு அவையில் திரு பயணிகளாகிய அனைத்து நம்பிக்கையாளர்களின் ஆழமான உறுதிப்பாடு என்பதை மறுக்க இயலாது. கடவுளின் மக்களாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம் மார்ச் 1 என்று முதல் நற்செய்தி நூலான மார்க்கு நற்செய்தி தொடங்குவதை நாம் காணும்போது இயேசு எனப்படும் வார்த்தையும் செயலும் நற்செய்தி என்பதாகவே நமக்கு தரப்படுகிறது. இயேசு பேசியதும் செய்ததை அனைத்துமே நற்செய்திகள் தான். இயேசு தம் போதனையாலும் நல்ல செயல்பாட்டினாலும் வல்ல செயல்களாலும் தம் முன்மாதிரியை செயல்களாலும் கொணர்ந்த இறை ஆட்சி பணியின் சாராம்சமே அவரின் நற்செய்தி ஆகும். ஏழையருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் என்ற நாசரேத்து இயேசுவின் தொழுகை கூட இறைவாக்கு வாசிப்பு
அவரின் ஒட்டுமொத்த பணியையும் நற்செய்தி எனும் ஒற்றை வார்த்தையில் உள்ளடக்கி விடுகிறது. இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியது ஆகும். ரோமியர் 1:3 என்ற பவுலின் வார்த்தைகள் அவரின் தீர்க்கமான நம்பிக்கையும் அதன் அடிப்படையிலேயே தன் நற்செய்தி பணியையும் வாழ்வையும் அமைத்துக் கொண்டதையும் நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. எனவே நற்செய்தி என்பதையும் இயேசுவை நம்மால் பிரித்து பார்க்க இயலாது. இயேசுவே நற்செய்தி, நற்செய்தியே இயேசுதான். நமது வாழ்வும் நற்செய்தியாக வேண்டும் என்பது இதன் உள்ளீடு. நற்செய்தியால் இயக்கப்படுதல். நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக கொலோசியர் 3:16 என்ற புனித பவுலின் அழைப்பு ஒரு கிறிஸ்தவன் தன் வாழ்வின் முதன்மையான வாழ்வு கடமையாக இயேசு தன்னில் தங்கவும் செயல்படவும் இயங்கவும் தன்னையும் தான் சார்ந்துள்ள சமுதாயத்தையும் இயக்கவும் இடம் தர வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறது. இன்று உலக சிந்தனைகளாலும் போலியான மெய்யியல்களாலும் உலகத்தரமான கொள்கைகளாலும் ஆதிக்க அரசியலாலும் நாம் வழிநடத்தப்படும் சூழலில் நமது சுயநல எண்ணம், விருப்பு, கொள்கை, சுயநலம் ஆகியவற்றின் அடிப்படையில் பிறரையும் வழிநடத்தும் நிலையில் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி நம்மில் குடிகொள்ளட்டும் என்று புனித பவுல் அழைப்பு விடுகின்றார். இறைவார்த்தையை அறிவிக்க கடமைப்பட்டுள்ள நம்மில் பலர் சில நேரங்களில் நம்மை பற்றியே அறிவிக்கிறோம். இயேசுவை அறிவிப்பதை விட்டுவிட்டு அவரின் நற்செய்தியை முதன்மைப்படுத்துவதை மறந்துவிட்டு நம்மை எல்லாவற்றிலும் முதன்மைப்படுத்துவது முரண்பாடான நம்பிக்கை வாழ்வாகும். பணியாளர்களுக்கும் அனைத்து நம்பிக்கையாளர்களுக்கும் இந்த முரண்பாடு வாழ்வு அழகல்ல. கிறிஸ்துவின் நற்செய்தியே நம் வாழ்வின் மையமாக மாற வேண்டும். வாக்கு மனிதரானார், நம்முடைய குடிக்கொண்டார். யோவான் 1:14 எனும் புனித யோவானின் வார்த்தைகள் குடிக்கொள்தல் என்பதன் பொருளை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்ட எல்லாம் நடக்கும். யோவான் 15:7 பார்க்கிறோம். என்ற இயேசுவின் அழைப்பு அவரின் வார்த்தையையும் வாழ்வையும் நம்மில் தங்க வேண்டும், குடிகொள்ள வேண்டும், நம்மை வழிநடத்த வேண்டும். அதுவே நம் வாழ்வின் செயல்பாடாக சாட்சியாக வெளிப்பட வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. நான் என் தந்தையின் கட்டளையை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். யோவான் 15:10 என்பதிலேயே இயேசுவின் நற்செய்தி நம்மில் ஏன் குடிக்கொள்ள வேண்டும் என்பதற்கான காரணத்தை, விளக்கத்தை இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. நற்செய்தியால் மாற்றம் பெறுதல், நிறைவாக குடிகொள்வதாக. கொலோசியர் 3:16 என்ற புனித பவுலின் அழைப்பு யூபிலி ஆண்டினை நிறைவு செய்துள்ள நமக்கு எதிர்நோக்கு வாழ்வுக்கான தொடர்ந்த பாதையை காட்டுகிறது. நற்செய்தியின் எதிர்நோக்கு நம்மை நிறைவுக்கு அழைக்கிறது. அனைவரும் இணைந்த கூட்டு இயக்க திரு அபையின் பயணத்திலும் நிறைவை நோக்கிய நாம் பயணிக்கின்றோம். பிறை வார்த்தைக்கு கேட்கின்றவர்களாக மட்டுமாய் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்ற புனித யாக்கோப்பின் அறிவுரை இந்த ஆண்டுக்கான நம்பிக்கையை பயணத்தில் நமக்கு தெளிவான பாதையை காட்டுகிறது. எனவே நிறைவாக குடிக்கொள்ள வேண்டிய வாழ்வு தரும் இறைவார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்கி சான்று பகர நாம் இந்த ஆண்டில் அழைக்கப்படுகிறோம். நற்செய்திக்கு முரணானதை களைந்து கிறிஸ்துவை அணிந்து கொள்வோம். புனித பவுலின் அழைப்பான கொலோசியர் 3:16 உள்ளடக்கிய பகுதி கிறிஸ்துவின் புது வாழ்வு என பெயரிடப்பட்டுள்ளது. கிறிஸ்துவின் நற்செய்திக்கு எதிரானவற்றையும் முரணானவற்றையும் களைந்துவிட்டு கிறிஸ்துவையும் அவரின் நற்செய்தியையும் நமதாக்க வேண்டும். இன்னும் சாட்சியம் நிறைந்த நம்பிக்கை வாழ்வை வாழ்வாக்க 2026 ஆண்டில் வருவோம். இயேசுவின் நற்செய்தி எதிரான மனநிலைகள், ஆதிக்க சிந்தனைகள், வேற்றுமை உணர்வுகள், போட்டி பொறாமைகளை விட்டு விலகுவோம். தனி மனித வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் அருள்பணி நிலையிலும் துறவர அழைப்பிலும் நற்செய்திக்கு சான்று பகர்வோம். இந்த ஆண்டு முழுவதும் இறைவார்த்தை நம்மில் தங்கி இருக்கட்டும். இயேசுவே நம் பயணமாகட்டும். எழுதியவர் அருள் முனைவர் எஸ். மைக்கேல் ராஜ், செயலாளர், தமிழ்நாடு விவிலிய பணிக்குழு. நற்செய்தியும் நல்வாழ்வும் என்ற தலைப்பிலே நம்மாழ்வு இதழிலே வந்த செய்தியை கேட்டீர்கள். வாசித்து அளித்தவர் அல்போன்ஸ் மோசஸ். நன்றி, வணக்கம்.